नमः पार्वती पतये हर हर महादेव। आदिपराशक्ति माता की जय। श्रियं विद्यां बुद्धिं जगति नमतां त्वामथ यशः सुपुत्रान् प्रादत्ते तव झटिति कामाक्षि करुणा त्रिलोक्यामाधिक्यं त्रिपुरपरिपन्थि प्रणयिनि प्रणामस्त्वत्पादे शमितदुरिते किं न कुरुते। பரம பவித்திரமான மாக மாசம் என்னும் சொல்லக்கூடிய தை அமாவாசை முடிந்து மறுநாள் முதல் மாசி அமாவாசை பர்யந்தம் மாக மாசம் என்னும் சாந்திரமான ரீதியாக பெயர். இந்த மாக மாசத்தில் மகரத்தில் சூரியன் இருக்கும் பொழுது நம்ம பண்ணக்கூடிய ஸ்நானங்கள் தானங்கள் இது எல்லாமே நமக்கு மோட்சத்தை கொடுக்கக்கூடியது. ரொம்ப விசேஷமான புண்ணிய காலம். நமக்கு மோட்சம் வேணும் அப்படின்னாக்க நமக்கு அதுக்கு என்ன சாதனைகள் பண்ணணுமோ அது பண்ணாதான் நமக்கு கிடைக்கும். பசிக்கிறதுன்னு நினச்சிட்டே இருந்தால் சாப்பிட முடியாது. நம்ம எழுந்து போய் சமைச்சாதான் அந்த சமையல் முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளுடைய பசியை ஆற்ற முடியும். அது மாதிரி நமக்கு மோட்சம் வேணும், எல்லாருக்குமே மோட்சம் வேணும் அப்படின்னு ஆசையாக தான் இருக்குது. ஆனால் அதுக்கு என்ன பண்ணணுமோ அது பண்ணணும்னு நினச்சாலே சிரமமாக இருக்குது. அது பண்ணணுங்கிறது இல்லை, பண்ணணும்னு நினச்சாலே சிரமமாக இருக்குது அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு அபிப்பிராயங்கள் இருக்குது. நமக்கு ஜென்மலாப பரஃப் பும்சாம் அந்தே நாராயண ஸ்மிருதி அப்படின்னு எந்த பரமாத்மா கிட்டேருந்து நம்ம உண்டாகி இங்கே வந்தோமோ, பூலோகத்துக்கு வந்தோமோ, திரும்ப அந்த பரமாத்மா கிட்ட போய் லயமாகணும். அதுக்காக தான் இத்தனை பூஜைகள், ஜபங்கள், ஹோமங்கள், யாகங்கள், யஜ்ஞங்கள் எல்லாமே எதுக்காகனா ஜன்மலாப பரஃப் பும்சாம் அந்தே நாராயண ஸ்மிருதி. நாராயண ஸ்மிருதி ஜீவ வியோக காலத்தில் ஏற்பட்டு நம்ம இந்த பரமாத்மாவை போய் அடையணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஸ்நானத்துக்கு முன்னாடி சொல்லக்கூடிய பிரார்த்தனா ஸ்லோகம், பிரார்த்தனா மந்திரம் அப்படின்னு பேர். அதையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மாக மாசே ரட்டந்தியாபா கிஞ்சித் அபியுதிதே ரபௌ பிரம்மக்னம் வா சுராபம் வா பத்கம் பதந்தம் புனீமஹே. மாக மாசத்தில் கிஞ்சித்து அபியுதிதே ரவௌ, கார்த்தால சூரியன் உதிச்சுட்டே இருக்கிற காலத்தில், அதாவது அர்த்தோதய காலத்தில் நம்ம எழுந்து ஸ்நானம் பண்ணணும். அதனால நமக்கு என்ன பலன் அப்படின்னா பிரம்மக்னம் வா சுராபம் வா, பிரம்மஹத்தி பண்ணின பாபம், மத்தியபானம் பண்ணின பாபம் இதெல்லாம் நமக்கு நிவர்த்தியாகி கம் பதந்தம் புனீமஹே. கம்னா ஜலம்னு அர்த்தம், கம்னா உதகம் ஜலம் அப்படின்னு அர்த்தம். அந்த ஜலத்தில் நம்ம ஸ்நானம் பண்ணுறதுனாலேயே நமக்கு புனிதாளா ஆயிடுறோம் அப்படின்னு சொல்கிறது. துக்கதாரித்ர நாசாய ஸ்ரீ விஷ்ணோ தோஷணாயச்ச பிராத்தஸ்நானம் கரோம்யத்ய மாகே பாப விநாசனம். நம்மளுடைய துக்க தாரித்ரங்கள்லாம் நிவர்த்தியாகி மகாவிஷ்ணுக்கு பிரீத்தியாகி ஸ்ரீ விஷ்ணோ தோஷணாயச்ச அவர் திருப்தி அடைஞ்சி, எதனால் அவர் திருப்தி அடையிறார் அப்படின்னாக்க பிராத்தஸ்நானம் கரோம்யத்ய, கார்த்தால எழுந்து ஸ்நானம் என்ற மாத்திரத்திலேயே இந்த மகாவிஷ்ணு சந்துஷ்டியாகி இந்த மாக மாசத்தில் பண்ணின ஸ்நானத்தினால நம்மளுடைய பாபங்கள்லாம் நிவர்த்தியாகுது. மாகே பாப விநாசனம் அப்படின்னு சொல்கிறது. மகரஸ்தே ரவௌ மாகே கோவிந்தாச்சுத மாதவ ஸ்நானேன அனேன மே தேவ யதோக்த பலதோ பவ. மகரத்தில் சூரியன் இருக்கும் பொழுது மாக மாசத்தில் கோவிந்தா அச்சுதா மாதவா திரிவேணி ஜாஹ்னவி திரிபதகா தீர்த்தராஜா அப்படின்னு நாமத்தை உத்கோஷணம் பண்ணிண்டே ஸ்நானம் பண்ணணும். இந்த மாக மாசத்தில் நம்ம திரிவேணியில் போய் ஸ்நானம் பண்ணுறது ரொம்ப விசேஷம், பிரயாக்ராஜில் போய். ஆனால் நம்மளால் இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு, இப்போ இருக்கிற சிரமத்துக்கு, இப்போ இருக்கிற குளிருக்கு அங்கெல்லாம் போய் ஸ்நானம் பண்ண முடியாது. அதனால் ஆற்றுல இருந்தே ஸ்நானம் பண்ணிட்டு அந்த தீர்த்தங்களுடைய நாமத்தை உத்கோஷணம் பண்ணாலே அந்த தீர்த்தங்கள் நம்ம ஆற்றை தேடி வரா அப்படின்னு சொல்கிறது. எப்படி தைலே லக்ஷ்மி ஜலே கங்கான்னு தீபாவளி ஸ்நானம் பண்ணும்பொழுது
ஜலத்தில் கங்காதேவியும் தைலத்தில் மகாலட்சுமியும் நம்ம கூப்பிடாமலேயே வந்து நமக்கு அனுகிரகம் என்றாலோ அது மாதிரி இந்த நாமாவை சொன்னாலே நமக்கு அந்த தீர்த்தத்தில் ஸ்நானம் பண்ணின பலன் கிடைக்கிறது. அதனால் ஸ்நானேன அனேனமே தேவ, நான் இந்த ஸ்நானம் பண்ணுறதுனால ஸ்நானத்தினால எனக்கு யதோக்தமான பலத்தை கொடுங்கோ அப்படின்னு கேட்குறோம். கிருஷ்ணாச்சித நிமஜ்ஜாமி பிரபாதேஸ்மின் சுபோதகே அனேன மாகஸ்நானேன சுப்ரீதோ மாம் சமுத்தரா. இந்த கார்த்தால பிரபாத காலத்தில் அர்த்தோதய காலத்தில் நம்ம ஸ்நானம் பண்ணி சுபோதகே அப்படின்னு சொல்லுது. சுப காலத்தில் ஜலத்தில் ஸ்நானம் பண்ணி இந்த பிராத ஸ்நானத்தினால சுப்ரீதி ஆகணும் அப்படின்னு சொல்கிறது. ஏன்னா இந்த மாக மாதத்துக்கு உண்டான தேவதை மாதவன்னு பேர். மாதவன்னா மகாலட்சுமியோட பிரிய பாத்திரன்னு அர்த்தம். திருமால் அப்படின்னு சொல்கிறோமே அவர் தான். இது ஸ்நானம் பண்ணக்கூடிய பிரார்த்தனா மந்திரம். இப்போ சொல்லக்கூடிய மந்திரம் அர்க்ய மந்திரம். ஸ்நானம் பண்ணி அகமர்ஷண சூக்தங்கள்லாம் சொல்லி ஸ்நானம் பண்ணி ஷிகோதகம் வாசோதகங்கள்லாம் கொடுத்து தலையை தோட்டிண்டு உடம்பை தோட்டிண்டு வெளியில் வந்து சுத்தமான மடி வஸ்திரத்தை கட்டிண்டு விபூதி இட்டுண்டு நம்ம அர்க்ய பிரதானம் கொடுக்கணும். அதுக்கப்புறம் தான் எதா இருந்தாலும் சாப்பிடணும். அந்த அர்க்ய பிரதான மந்திரம் தபஸ்யர்க்கோதயே மாகே ஸ்நாத்வாஹம் விதிபூர்வகம் மாதவாய மயாதத்தம் அர்க்யம் தர்மார்த்த மோக்ஷதம். கார்த்தால நேரத்தில் மாக ஸ்நானம் பண்ணி விதிபூர்வமாக நான் மாக ஸ்நானம் பண்ணியிருக்கேன். அதனால் ஹே மாதவா, உனக்கு நான் தத்தம் பண்ணுறேன். தர்மார்த்த மோக்ஷதம், எனக்கு தர்மம் அர்த்தம் மோக்ஷம் இது மூணுத்தையும் நீ கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறது. மாதவாய நமஹா இதமர்க்யம், மாதவாய நமஹா இதமர்க்யம், மாதவாய நமஹா இதமர்க்யம் அப்படின்னு 3 தடவை. அடுத்தது சூரியனுக்கு அர்க்ய பிரதானம். ஏன்னா சூரியோதய அர்த்தோதய காலத்தில் தானே சொல்கிறது. அதனால் சூரியனுக்கு அர்க்ய பிரதானம். சவித்ரே பிரசவித்ரே ச பரம் தாம ஜலே மம த்வத் தேஜசா பரிப்ரஷ்டம் பாபம் யாத்து சஹஸ்ரதா. ஹே சூரிய பகவானே, நான் இந்த ஸ்நானம் பண்ணுறதுனால உங்களுடைய தேஜஸ்னால என்னுடைய பாபம் இருக்கே அது 1000 துண்டாக போகட்டும் அப்படின்னு சொல்கிறது. ஏன்னா சூரியன் வந்து சூரிய கிரணம் மேலே பட்டால் ரொம்ப நல்லது. அதே சூரியன் பக்கத்தில் வந்துட்டார்னா நம்மளால் தாங்க முடியாது. பக்கத்தில் வர வேண்டாம். மே மாதத்தில் 200 டிகிரி வெயில் அடித்ததுனாலே நம்மளால் தாங்க முடியல. அந்த சூரியன் பக்கத்தில் வந்தால் என்னமா இருக்கும் சொல்லுங்க. அதனால் எனக்கு பாபம் யாத்து சஹஸ்ரதா, என்னுடைய பாப்பங்கள்லாம் 1000 துண்டாக போகட்டும் அப்படின்னு சூரியனுக்கு அர்க்ய பிரதானம். அடுத்தது திரிவேணிக்கு கங்கா யமுனையோர் மத்தியே எத்ர குப்தா சரஸ்வதி திரைலோக்கிய வந்திதே தேவி திரிவேணி அர்க்யம் ததாமி தே. பிரயாக்ராஜில் போய் திரிவேணியில் ஸ்நானம் பண்ணணுமோ, அதனால் அங்கே பண்ணக்கூடிய ஸ்நானத்தை நான் இங்கேயே பண்ணிடுறேன் அப்படின்னு திரிவேணிக்கு எத்ர குப்தா சரஸ்வதி, கங்கா யமுனைக்கு மத்தியில் குப்தமான சரஸ்வதியும் இருக்கா. இவா 3 பேருக்கும் நான் நமஸ்காரம் பண்ணுறேன். திரிவேணி அர்க்யம் ததாமி தே, அர்க்ய பிரதானம் கொடுக்குறேம்மா. திரிவேணியை நமஹா இதமர்க்யம், திரிவேணியை நமஹா இதமர்க்யம் அப்படின்னு 3 தடவை கொடுத்துட்டு இந்த ஸ்நான பலத்துக்கு உண்டான பிரார்த்தனா ஸ்லோகம். பிரபாகர ஜெகநாத திவாகர நமோஸ்துதே பரிபூர்ணம் குருஷ்வேதம் மாகஸ்நானம் மயா கிருத்தம். நான் பண்ணக்கூடிய இந்த மாகஸ்நானத்தினால பரிபூர்ணமாக நீங்கள் அங்கீகாரம் பண்ணி எனக்கு சௌக்கியத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறது. மாக மாதம் ஆரம்பித்து 4வது நாள் தான் நானே இந்த வீடியோவை போடுறேன். என்னால் 3 நாளாக வீடியோ போடணும்னு நினைக்கிறேன், முடிய மாட்டேங்கிறது லௌகீக விவகாரத்தினால. 19/1/2026 17/2/2026 பர்யந்தம் இந்த நான் சொன்ன மாதிரியே ஸ்நானத்துக்கு உண்டான பிரார்த்தனை, அர்க்யம், ஸ்நான பலத்துக்கு உண்டான பிரார்த்தனை, இது 30 நாளும் நம்ம பண்ணினாக்க நமக்கு மோட்சம் கிடைக்கிறது அப்படின்னு சொல்கிறது. இந்த மோட்சம் கிடைக்கிறதுக்கு காட்டில் போய் தபஸ் பண்ண வேண்டாம், முள்ளில் போய் படுக்க வேண்டாம், எந்த ஒரு நம்மளை வருத்திண்டு எந்த காரியமும் பண்ண வேண்டாம். ஆனால் கார்த்தால நேரத்தில் எழுந்து ஸ்நானம் பண்ண மாத்திரத்தில் நமக்கு இந்த மோட்சம் கிடைக்கிறதுனா யாரு தான் வேண்டான்னு சொல்லுவாள். அதனால் எல்லா பக்தாலும் இந்த மோட்ச சாதனைக்குண்டான ஹேத்துவாக இந்த மாக மாச ஸ்நானங்கள் பண்ணி எல்லோரும் மோட்சத்துக்கு
தயாராக இருந்து, அதாவது எப்போ நமக்கு மோட்ச காலமோ அந்த மோட்ச காலம் வரும்பொழுது நமக்கு மோட்சம் கிடைக்கும். இந்த ஸ்நானம் பண்ணுறதுனால 32வது நாளே நமக்கு மோட்சம் கிடைக்குன்னு சொல்ல முடியாது. நமக்கு எப்போ ஜீவ வியோக காலமோ அந்த காலத்தில் மோட்சம் நமக்காக சொர்க்கவாசலை திறந்து வச்சுட்டு காத்துன்னு இருக்குமா, இவன் மாகஸ்நானம் பண்ணினவன், இவனை பூஜை பண்ணணும் அப்படின்னு திறந்து காத்துன்னு இருக்கு அப்படின்னு சொல்கிறது அநேக விதமான புராணங்களில் சொல்கிறது. அதனால் எல்லா பக்தாலும் இதை செய்து தர்மார்த்த காம மோட்சங்கள் அடைந்து அம்பாளுடைய சரணாரவிந்தத்தில் அச்சஞ்சலமான நிஷ்கபடமான பக்தி ஏற்பட்டு எல்லோரும் சௌக்கியமாக இருக்க வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நமः பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவா. ஆதிபராசக்தி மாதா கி ஜெய்.